நாங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றவங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க விழா வச்சீங்கன்னா, இப்ப அந்தியூர்ல நான் வர்ற வழியில பார்க்குறேன், நம்முடைய திருக்கூட்டம் எல்லா இடத்துலயும் ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் கேட்குறாங்க. இவன் வாழ்க்கை முழுக்க என்ன பண்றான்? ஆடு, மாடு, கோழி, சாராயம், அடுத்தவன் சண்டை, வட்டிக்கு பணம் விடுறது, வீடு கட்டுறது, அடுத்தவனை சண்டை போடுறது, இப்படியே வாழ்ந்து சாகுறான். எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்றோம்னு அவனுக்கே தெரியல. அவனுக்கு லட்சியம்லாம் ஒண்ணே ஒன்று தான். ஒன்று படிக்கணும், படிப்பு வரலையா எவனையாவது ஏமாற்றணும், கல்யாணம் பண்ணணும், ஈசல் மாதிரி பிள்ளைய பெற்றுக்கணும், அந்த பிள்ளைய வளர்த்துறதுக்கு அங்கங்கே அலையணும், அது ஊதாரியாக போயிடுச்சுன்னா உடனே அவதிப்படணும், அவ்வளோதான். கடைசியில் உடம்புல வியாதி வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் நிற்கணும், கடைசியில் ஓன்னு அழுவணும், பரிகாரம் போய் செய்யணும், கோயிலில் போய் பரிகாரம் செய்யணும், அவ்வளோதான். கடைசியில் வெந்ததை சாப்பிட்டுட்டு நம்மளும் வெந்து சாக வேண்டியதான்.